அதே மாதிரி இப்போ இந்த பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, இப்போ மீலாது விழாங்கிறது நம்ம அரபியில் சொல்கிறோம். இதுக்கு தமிழாக்கம் பண்ணால் பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறோம். பெருமானாருடைய பிறந்த நாள். இப்போ இந்த பிறந்த நாள் விழாவில் கொண்டாடுறதெல்லாம் மாற்று மத கலாச்சாரம் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று வைப்பாங்க. லா தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுமின், பிற சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி அவங்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த பார்வைக்கும் இந்த ஹதீஸுக்குமான விளக்கங்கள் என்ன சார்? அதாவது அவங்க இந்த பிறந்த நாள் நிகழ்வுங்கிறது பிற சமூகத்தில் நடக்குதுல்ல, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் எப்படிங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு நம்ம செய்கிறது சம்மந்தம் இல்லை. பிறந்த நாள்ங்கிற வார்த்தை இருக்கிறது, அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஆனால் செயல் வரும்பொழுது பிறந்த நாள் என்பதற்கு அவருடைய செயல்பாடுகள் வேறு, பிறந்த நாள் என்பதற்கு நமது செயல்பாடு வேறு. அப்படி இருக்கும்போது மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றி எப்படி சொல்ல முடியும்? மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும் அப்படிங்கிற ஹதீஸ் தான் கொண்டு வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, ஒரு சமூகத்தாருக்கு ஒரு ஒப்பாக நடந்தால் அவர்களை சார்ந்தவர்களாகவே ஆய்விடுவார் அப்படின்னு வச்சுக்கிட்டு, பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியெல்லாம் வேறு சமூகம் தானே நடக்குது, நீங்களும் பிறந்த நாள்னு சொன்னால் அந்த சமூகம் மாதிரி இங்கே ஆயிடுறீங்களாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்த நாள் வச்சா அந்த சமூகம் மாதிரி நம்ம ஆகும், செயலை தான் பார்க்கணும். ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு பிற சமூகத்தில் பிறந்த நாள் விழா கொண்டாடுறாங்கல்ல, எப்படி கொண்டாடுறாங்க? ஃபஸ்ட்டு மெழுகுதிரி எரி வைப்பாங்க, அப்புறம் ஊதி அணைப்பாங்க, அப்புறம் கேக்கை வச்சுக்கிடுவாங்க, கத்தியை கொண்டு வெட்டுவாங்க. அப்போ ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஹாப்பி ஒரு வார்த்தை பர்த்டே அப்படின்னு ஒரு படிப்பாங்க, எல்லாம் கை தட்டுவாங்க. இது பிற சமூகத்து கலாச்சாரம். இது எங்கே நம்மகிட்ட இருக்கா? இல்லை. என்னங்க இது? அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லையே. நம்ம பிறந்த நாள் சொன்னால் என்ன செய்கிறோம்? ஒரு இடத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம், மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டுறோம், ஒரு ஆலிம் பெருமானாராக கூப்பிட்றோம், மார்க்கத்தை எழுதி சொல்லுங்கங்கிறோம். இது என்னங்க இது? அதுக்கு எங்கே என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு புரியாதனால தான். அதாவது ஒன்று கூடாதுன்னு சொல்ல வரும்னு சொன்னால் ஏதாவது ஒரு வகையில் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறதுனால அவங்க யோசித்தா கூட அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அவங்களோட ஒப்பாதுன்னு நம்ம எப்படி சொல்லலாம் யோசிச்சிருப்பாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா? அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் கேட்குறாரு, பிறந்த நாள் சாதாரணமாக பிறந்த நாள் குழந்தைகளும் பிறந்த நாள் வருதுல்ல, அது பிறந்தநாளில் குழந்தைகள் சாக்லேட் கொடுக்கும், அவங்களுடைய நண்பர்கள் பக்கத்து வீடு அங்கெல்லாம் கொடுப்பாங்க. ஸ்கூலில் படித்தா கூட படிக்கிறவங்க கொடுக்குறாங்க. இது கூடுமா சாக்லேட்டு? அது கூடுங்கிறாங்களே, சந்தோஷம் தானே, தான் பிறந்த நாளில் ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு தானே கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அது கொடுக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பிறந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க நாங்கள் சோறாக்கி போடுறது கொடுக்கலாம். நம்ம சோறாக்கி போடுறோம் ரபியுல் அவ்வளோலாம். ஊர்வலம் மட்டும் இல்லை, ஊர்வலம் முடிந்த பிறகு சாப்பாடு என்ன. அப்போ இதுவும் கூடுதான்னு சொல்லணும். அப்போ எந்த அளவுக்கு அவங்க இந்த இது கூடாதுங்கிறதுல தான் இருக்கிறாங்களே தவிர நேர்மையாக சிந்திக்கலை, நேர்மறையாக சிந்திக்கலை, எல்லாத்தையுமே எதிர்மறையாக சிந்திச்சதுனால வந்த வேணாம் தான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடுறோமே, அதுக்கும் அந்த பிற சமூகத்தில் பிறந்த நாள் விழான்னு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் சொன்னேன். இன்னும் சொல்லவா? இப்போ அவங்கெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுவாங்கல்ல பிற சமூகத்தில், அவங்கெல்லாம் எந்த நாள் பிறந்தாங்களோ அந்த நாளில் தான். ஜனவரி 1 பிறந்தா ஜனவரி 1 தான் அவங்க பர்த்டே. ஆமாம். மற்ற நாள் பிப்ரவரியில் போய் கொண்டாடி இருப்பாங்களா? இல்லை. ஆனால் இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தநாள் கொண்டாடுறோமே, ரபியுல் அவ்வல் 12 மட்டுமா கொண்டாடுறோம்? வருடம் முழுவதும் கொண்டாடுறோம். அடுத்த மாதமெல்லாம் மீலாது விழா நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும். இதிலே டிஃப்ரென்ஸ் ஆகி போச்சு. அப்போ அதே போல் பிறந்த நாள் தாங்கிறதுக்கு ஒரு ஆள் பிப்ரவரி 29 பிறந்தான்னு வச்சுக்கிறேங்க, அவருக்கு 4 வருஷத்தோட இந்த லீப் வரட்டும்னு சொல்லுவாங்க அல்லவா, அவர் 4 வருஷம் ஒரு தடவை தான் பிறந்த நாளே வரும். ஏன்னா அந்த பிறந்த நாள் அன்னைக்கு தான் அவங்க அது கொண்டாடுவாங்க. அது நம்மகிட்ட இல்லையே. அதனால் இது சம்பந்தமே கிடையாது. அந்த கலாச்சாரம், அந்த செயல்பாடு இதுவெல்லாம் இங்கே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணி பார்க்குறோம், அவங்களுடைய வாழ்க்கை முறை சொல்லி கொடுக்குறோம், மக்களுக்கு சொல்லணும்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. நான் கேட்குறேன் இன்னொன்று, அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்ததான்னு கேட்டாங்கல்ல, இவங்க என்ன தெரியுமா நடந்தாங்கிறது? ஸ்டேஜ் போடுறோம்ல, போடுறோம், மக்கள் உட்காடுறாங்க, மேடை அமைக்கிறோம், மைக் வச்சு பேசுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி நடந்துச்சா அப்படிம்பாங்க. பள்ளியாசனம் வந்தால் அதான் நான் கேட்குறேன், உங்களுக்கு பேரில் தான் லேபிளை மாற்றிட்டா கூடுன்னு வந்துடும் அவங்கள்ட்ட. லேபிள் மட்டும்தான் பிரச்சனை, செயல் பிரச்சனை கிடையாது. இப்போ அவங்களும் கூட நடத்துகிறாங்க, அவங்களும் பல கூட்டம் நடத்துவாங்க. எப்படி? வரதட்சணை ஒழிப்பு கூட்டம், சமூக விழிப்புணர்வு கூட்டம், மார்க்க விளக்க கூட்டம், இதில் நடத்துவாங்க. இது மேடை தான், அதே மைக்கு தான். ஸல்லல்லாஹு காலத்து இப்படி நடந்துச்சா? இப்படி மேடை போட்டு மார்க்க சொன்னாங்களா? வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் நடத்தினா, வரதட்சணைங்கிறதுக்கு அப்போ வார்த்தையே இல்லையா குர்ஆன் ஹதீஸில்? இருந்துச்சா? இல்லையே. சமூக விழிப்புணர்வு அப்படின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கொண்டாடினாங்களா கூட்டம்?
அவங்க செய்கிறாங்களே, நம்ம மீலாது விழாவில் செய்கிற அத்தனையும் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வேற பேர் இல்லை. இப்போ மீலாது விழா அப்படிங்க அந்த லேபிள் தான் அவங்களுக்கு பிடிக்கல. அதான் நான் கேட்குறது, இதே மேடை, இப்போ நம்ம மீலாது விழா மேடை இருக்குல்ல, மேடை அதே மைக்கு ஏத்தாப்புல சேரு, மக்கள் வந்துட்டாங்க, இதே அமைப்பு. பேனர் போட்டோம், எப்படி போட்டோம், வரதட்சணை ஒழிப்பு கூட்டம்னு ஒருத்தணும் அவங்ககிட்ட, யார் மீளாது மறுப்பாளர்கள்ட்ட கேட்குறோன்னு வச்சுக்கிறோங்க, இது கூடுமா? கூடுமே, ஏன் அவங்க செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. சரி, இதே மேடை, இதே மக்கள் உட்கார அமர்வுக்கிறாங்கல்ல, அமர்ந்திருக்கக்கூடியவருடைய அமைப்பு சேர் போட்டு உட்காந்துருக்கு, இதே அமைப்பு தான். சமூக விழிப்புணர்வு கூட்டம்னு பேனர் போட்டோம் பேக் சைடில், இது கூடுமாங்க? கூடுமே. சரி, இதே அமைப்பு தான் நம்ம மீளாது நம்பி விழா அப்படின்னு போட்டால் கூடாது, இப்படி நடந்துச்சா காலத்தில்ங்கிறாங்க. என்னங்க இது? ஏங்க விழிப்புணர்வு கூட்டத்துக்கு இப்படி நினச்சான்னு கேட்கல, நீங்களே செய்கிறீங்க. வரதட்சணை ஒழிப்பு கூட்டத்துக்கு இப்படி நடந்துச்சான்னு கேட்கல, நீங்களே செய்கிறீங்க. மீளா விழாங்கிற அந்த பேனர் போட்ட உடனே இப்படி நடந்ததா நபி ஸல்லல்லாஹு காலத்தில்னு கேட்குறீங்க. நபி ஸல்லல்லாஹு புகழை சொல்கிறது தாங்க, அவங்க வாழ்க்கையை சொல்லலாம்னு சொன்னால் இப்படி அந்த அமைப்பெல்லாம் நடந்தது, அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. பாருங்கள், இன்னும் சொல்ல போனால் சீரத்து நபின்னு போட்டால் கூட கூடுமாங்களே, இதே அமைப்பு, இதே மேடை, இது சீரத்து நபின்னு பேனர் போட்டோம், கூடுமாங்க? கூடுமாங்க. அப்போ இந்த மீளாதுங்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய ஒரு அலர்ஜி அவளுக்கு ஏற்படுத்தி பார்த்தீங்களா? அதனால தான் வேறு எந்த பெயரையும் போடாமலும் நீங்கள் மீளாது விழாண்டே போட்டு நடத்துங்க நம்ம சொல்கிறோம். சில பேர் இன்றைக்கி புது ட்ரெண்டாக கொண்டு வந்துருக்கிறாங்க, என்ன சொன்னால் மீளாது விழாவை முன்னிட்டு சமய நல்லிணக்க விழா சேர்த்துக்கிறாங்க. சொல்கிறது சமய நல்லிணக்க நடத்துங்க, தனியாக நடத்துங்க. மீளாது விழாங்கிற பேரை நீங்கள் மாற்றக்கூடாது. நாளைக்கு நாளடைவில் மீளா விழாங்க போய் சமய நல்லிணக்க விழான்னு வந்துடுமே, அது வேறு இது வேறு, தனித்தனியாக நடத்துங்க. ஏன்னா இதே அமைப்பில் சமய நல்லிணக்க நடத்தினா கூடுன்னு தான் அந்த மீளா மறுப்பாளர் சொல்லுவாங்க. அது அந்த வார்த்தை தான் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அஜீரணமா அந்த வார்த்தை அவங்களுக்கு அஜீரணம், அலர்ஜி.